Hello everyone, welcome back to my channel. இதான் first time வரீங்கன்னா welcome to my channel. Easy English with Surya Johnson. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது பார்த்திங்கன்னா very simple and useful English sentences. நம்ம ஒரு 50 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி 50 சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற பார்ட் 1ல் 30 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து நம்ம 20 சென்டென்சஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ கற்றுக்க போகிற சென்டென்ஸை நான் சொல்ல நீங்கள் அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷனும் கரெக்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா க்ரீட்டிங்ஸ் அண்ட் ஸ்மால் டாக். நம்ம ஆஃபீஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது சில பேர் டக்குன்னு கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி விஷ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட எப்படி அந்த சின்ன பேச்சு வார்த்தைக்கு கொடுப்போம் சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வார்த்தை. அந்த மாதிரி இந்த ஸ்மால் டாக்ஸ் க்ரீட்டிங்ஸ் பற்றி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இல்லை யாராவது புதுசாக பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க, விஷ் பண்ணுவோம். அது மார்னிங்காக இருந்தால் நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். குட் மார்னிங். இதே ஆஃப்டர்நூன் மீட் பண்ணுறீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன். இதே ஈவினிங் மீட் பண்ணுறீங்களா இருந்தால் குட் ஈவினிங் அப்படி சொல்லலாம். நைட் மீட் பண்ணாலும் குட் ஈவினிங் தான் சொல்லணும், குட் நைட் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி விஷ் பண்ணுறது குட் நைட் சொல்லக்கூடாது. ஸோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நெக்ஸ்ட்டு அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அப்படி கேட்போங்களே, அது எப்படி சொல்லலான்னா ஹவ் ஆர் யூ டுடே, ஹவ் ஆர் யூ டுடே, ஹவ் ஆர் யூ டுடே, ஹவ் ஆர் யூ டுடே. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக கொஞ்சம் எக்ஸைட்டடாக கேட்கும்பொழுது நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம், உண்மையாகவே நிஜமாக கேட்குறது வந்து நம்ம அக்கறையோடு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இல்லைனா சிம்பிளாக ஹவ் ஆர் யூ அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் மண்டே அந்த மாதிரி டியூட்டிக்கு போகிறீங்கன்னா அப்போ அப்படி கேட்கலான்னா ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவங்க வெக்கேஷன் முடிச்சு வந்தாங்கன்னா ஹவ் வாஸ் யுவர் வெக்கேஷன், ஹவ் வாஸ் யுவர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் யாராவது நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்கள எப்படி சொல்லலாம், உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா நைஸ் டு see you, நைஸ் டு see you, நைஸ் டு see you. அப்புறம் யாரையாச்சும் கொஞ்சம் டியூட்டிலாம் முடிஞ்சு போகும்போது பார்ப்போம் இல்லையா, அப்போ கேட்கலாம் அவங்கள பார்க்கும்பொழுது இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா. Did you have a good day, did you have a good day. இது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஸ்பவுஸ்க்கோ இல்லை மற்றவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கின்னு கேட்குறது. Did you have a good day, did you have a good day. இல்லைனா how was your day அப்படி கூட கேட்கலாம். அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம் இல்லையா, how was your day அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம், see you tomorrow, see you tomorrow, see you tomorrow, see you tomorrow. பாய் சொல்லுங்கள் பாய், see you tomorrow அந்த மாதிரி சொல்லலாம். சொல்லும் போது அந்த ஃப்ளோவில் சொல்லணும், see you tomorrow அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் பாட்டு வர மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் சிங்க் ஆகும். see you tomorrow. அப்புறம் நம்ம எல்லோரும் இன்னொரு வேர்டு சொல்லுவோம், பத்திரமா இரு அப்படி சொல்லுவோம் இல்லையா, take care, take care, see you tomorrow, take care, bye, see you tomorrow, take care அப்படி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலீக்ஸ் கிட்ட பேசினதுக்கப்புறம் பேசிட்டு முடிச்சு போகும்போது சொல்லுவீங்க இல்லையா, ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லலாம். முடிச்சுட்டு பாய் சொல்லும்பொழுது அன்றைக்கி அவங்களுக்கு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு விஷ் மாதிரி ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ நைஸ் டே. இது கூட பாய்க்கு ஈக்குவல், பாய் ஹாவ் அ நைஸ் டே அப்படி சொல்லலாம். அப்புறம் இன்னொரு வாட்டி கூட பாய் சொல்லும்போது சில பேர் சொல்லலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லுவோம், நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் கேட்ச் அப் லேட்டர், லெட்ஸ் கேட்ச் அப் லேட்டர், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். கேட்ச் அப்னா பிடிச்சிக்கிறது, ஆனால் அந்த மாதிரி இல்லை, லிட்டரலாக எப்படி வீண் ஆகும்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் கேட்ச் அப் லேட்டர், லெட்ஸ் கேட்ச் அப் லேட்டர், லெட்ஸ் கேட்ச் அப் லேட்டர். அப்புறம் யாராவது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெல்கம் பேக் அப்படி சொல்லலாம். மறுபடியும் அவங்க வராங்க, ஏதாவது சிக்காக இருந்து மறுபடியும் வராங்க, ஏதாவது வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் கேப் விட்டு வராங்க அப்படின்னா வெல்கம் பேக், வெல்கம் பேக் அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம க்ரீட்டிங்ஸ் அண்ட் ஸ்மால் டாக் எப்படி இனிஷியேட் பண்ணுறது, எப்படி பேசுகிறது சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம டெய்லி ஒர்க் அண்ட் ரொட்டீன் ஒர்க்கில் டெய்லி நம்ம வந்து வேலை செய்வோம் இல்லையா, அந்த நேரத்தில் காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் சென்டென்சஸ்லாம் நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கற்றுக்க போகிறோம்.
இது உங்களோட கலீக்ஸ் கூடவோ இல்லை உங்களோட எம்ப்ளாயர்ஸ் கூடவோ நீங்கள் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒர்க் ரிலேட்டடான சென்டென்சஸ் சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கற்றுக்க வரோம்னா, இப்போ நான் வேலை ஆரம்பிக்க போகிறேன், நான் இப்போ தான் வேலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஐ ஆம் ஸ்டார்டிங் ஒர்க் நவ். ஐ ஆம் ஸ்டார்டிங் ஒர்க் நவ். அதோட கான்ட்ராக்ஷன் பண்ணி ஐ ஆம் ஸ்டார்டிங் ஒர்க் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஸ்டார்டிங் ஒர்க் நவ். நான் இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஐ ஆம் ஸ்டார்டிங் ஒர்க் நவ். அப்புறம் வந்து நான் இப்போ என்னோடய ப்ளேஸில் இருக்க போகிறேன், இல்லை யார்கிட்ட நான் என் ப்ளேஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. நான் உட்கார என் டெஸ்கில் இது பண்ணிவிட்டு ஐ வில் பி அட் மை டெஸ்க். I will be at my desk. I'll be at my desk. I will கான்ட்ராக்ட் பண்ணி I'll be at my desk. நான் என்னோடய ப்ளேஸில் போயிருப்பேன், நான் என்னோடய டெஸ்கில் இருப்பேன். I'll be at my desk அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, எனக்கு நான் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா, I have a lot to do today. I have a lot to do today. I have a lot to do today. இல்லை I have a lot of work to do today அப்படின்னு சொல்லலாம். I have a lot to do today அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் யாராச்சும் நீ இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இப்போ அதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ராஜெக்டோ இல்லை அந்த காரியத்தை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நான் இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இதை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இது முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. It is almost done. It's almost done. கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். It's almost done. It's almost done அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏதாவது வேலை முடிக்க முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் தேவைப்படும், எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா I need more time. I need more time. I need more time இப்படி சொல்லலாம். I need more time to finish this project. I need more time. அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் நான் இப்போ பிரேக் போயிட்டு வரேன், ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் டேக்கிங் அ ஷார்ட் பிரேக். ஐ ஆம் டேக்கிங் அ ஷார்ட் பிரேக், ஒரு காஃபி பிரேக் மாதிரி. ஐ ஆம் டேக்கிங் அ ஷார்ட் பிரேக். ஐ ஆம் டேக்கிங் அ ஷார்ட் பிரேக் அப்படி சொல்லலாம். இப்போ மற்றவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் டேக் அ ஷார்ட் பிரேக். லெட்ஸ் டேக் அ ஷார்ட் பிரேக். அப்போ எல்லாரையும் சேர்ந்து போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் பிரேக்லேருந்து நான் வேலைக்கு மறுபடியும் போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறதுனா I'll get back to work. I will get back to work. I'll get back to work. நான் மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கிறேன், வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. I'll get back to work. I'll get back to work. அதுக்கப்புறமா இது இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கே முடிச்சிடலான்றத let's finish this today. Let's finish this today. Let's finish this today. Let's finish this today. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கில் மற்றவங்களோட ஹெல்ப் வேணும், எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கேட்கலான்னா கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். இந்த வேலையில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா. கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ், நம்ம டெய்லி ஒர்க் அண்ட் ரொட்டீனில் வந்துட்டு யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இமெயில் அண்ட் கம்யூனிகேஷனில் காமனாக யூஸ் பண்ணுறது. இமெயிலையும் இல்லை மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுற காமன் சென்டென்சஸ்லாம் அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் இமெயிலில் யூஸ் பண்ணலாம், இல்லை ரொம்ப ப்ரொஃபஷனல் செட்டப்பில் நீங்கள் அஃபிஷியல் ரிலேட்டடான விஷயத்தை நீங்கள் இப்படி இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லலாம், நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத ஐ சென்ட் யூ அன் இமெயில். ஐ சென்ட் யூ அன் இமெயில். நான் உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். ஐ சென்ட் யூ அன் இமெயில், ப்ளீஸ் செக் அப்படி சொல்லலாம். ஐ சென்ட் யூ அன் இமெயில் அப்படி சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த இமெயில் அனுப்புறதை சொல்லினதுக்கப்புறம் அது போய் உங்கள் இன்பாக்ஸில் செக் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம். நான் அனுப்பிச்சிருக்கேன், அவங்க இன்பாக்ஸில் இருக்க போய் செக் பண்ணுங்கன்றத ப்ளீஸ் செக் யோர் இன்பாக்ஸ். ப்ளீஸ் செக் யோர் இன்பாக்ஸ். ஐ சென்ட் யூ அன் இமெயில், ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ். ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் இமெயிலையும் டைப் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசும்போதும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய இமெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. கேன் யூ ரிப்ளை டு திஸ். இந்த இமெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. கேன் யூ ரிப்ளை டு திஸ். கேன் யூ ப்ளீஸ் ரிப்ளை டு திஸ் அப்படின்னு ஒரு ப்ளீஸும் ஆட் பண்ணால், இல்லைனா டைரெக்டாக கேன் யூ ரிப்ளை டு திஸ், கேன் யூ ரிப்ளை டு திஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இமெயிலை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஐ வில் ஃபாலோ அப் வித் யூ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து அதை பற்றி இந்த இமெயில் பற்றி நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை பற்றியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்போம் இல்லையா.
அப்போ அது எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ஃபாலோ அப் வித் யூ. ஐ வில் ஃபாலோ அப் வித் யூ. இது இமெயில் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் செக் பண்ண சொல்லலையும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐ வில் ஃபாலோ அப் வித் யூ. நெக்ஸ்ட்டு சில பேர்ட்டு நம்ம மெயில் அனுப்போம் இல்லையா, நம்ம அனுப்பிச்சிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அவங்களோட இன்புட்ஸ் கேட்போம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம்னா லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதோட அப்டேட் வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும், அதோட ஸ்டேட்டஸ் சொல்லணும் இல்லையா, அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா I'll keep you updated. I'll keep you updated. I'll keep you updated. ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதோட ஸ்டேட்டஸ் நான் வந்து உங்களை அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறது தான் I'll keep you updated. அப்புறம் அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி எப்படி சொல்லலான்னா தேங்க் யூ ஃபார் யோர் மெசேஜ். தேங்க் யூ ஃபார் யோர் மெசேஜ். தேங்க் யூ ஃபார் யோர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி அவங்கள தேங்க் பண்ணுற மாதிரி அந்த அவங்க அனுப்பிச்ச அந்த மெசேஜ்க்கு தேங்க்யூ ஃபார் யோர் மெசேஜ், இல்லை தேங்க்யூ ஃபார் யோர் இமெயில். தேங்க்யூ ஃபார் யோர் இமெயில் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது உங்களுக்கு ஃபைலோ ஏதாவது அமைச்சிருக்காங்க, ஆனால் அது உங்களுக்கு ரிசீவ் ஆகலை, அது உங்கள்கிட்ட கிடைக்கல. அப்போ நீங்கள் எப்படி கேட்கலான்னா ஐ டென்ட் ரிசீவ் த ஃபைல். ஐ டிட் நாட், அதுதான் டிடன்ட் கான்ட்ராக்ட் பண்ணி ஐ டிடன்ட் ரிசீவ் த ஃபைல். ஐ டிடன்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஐ டென்ட் ரிசீவ் the file. I didn't receive the file. அப்படின்னா அவங்க அமைச்ச ஃபைல் நீங்கள் ரிசீவ் பண்ணல. I didn't receive the file அப்படின்னு சொல்லி சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அதை அனுப்பிடுறீங்களா அப்படி கேட்போம். நான் ரிசீவ் பண்ணல, நீங்கள் மறுபடியும் அனுப்புறீங்களா, அது எப்படி கேட்கலாம் கேன் யூ ரீசெண்ட் இட். கேன் யூ ரீசெண்ட் இட். கேன் யூ ரீசெண்ட் இட். கேன் யூ ப்ளீஸ் ரீசெண்ட் இட். ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், நீங்கள் ப்ளீஸ் போடுறது தான் தப்பு கிடையாது. கேன் யூ ப்ளீஸ் ரீசெண்ட் இட். கேன் யூ ரீசெண்ட் இட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், ஏதாவது இமெயில் அட்டாச் பண்ணியிருக்கோம்னா நம்ம சொல்லணும் அதை அட்டாச் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி மென்ஷன் பண்ணோம்னா ப்ளீஸ் ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட். ப்ளீஸ் ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட். ப்ளீஸ் ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட். இது அக்ரோனிம் கூட இருக்குது, PFA அப்படின்னு போடுவாங்க இமெயில்ஸில். ப்ளீஸ் ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட். அந்த மாதிரி நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் இமெயில் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம அவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இமெயிலில் இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஸோ நம்ம இப்போ நிறைய கற்றுக்கிட்டோம். நம்ம டோட்டலாக 30 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் சென்டென்சஸ் ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் கலீக்ஸ் கிட்ட உங்கள் எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்மால் அவர் க்ரீட்டிங்ஸ் எப்படி சொல்கிறது, சின்ன ஸ்மால் டாக்கில் எப்படி கொண்டு போகிறது, எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. அது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து க்ரீட்டிங்ஸ் அண்ட் ஸ்மால் டாக் 10 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒர்க் அண்ட் ரொட்டீனில் உங்கள் எம்ப்ளாயீஸ் கூட உங்கள் கலீக்ஸ் கூட நீங்கள் எப்படி பேசுவீங்க, அஃபிஷியலாக ஒர்க் ரிலேட்டடாக எந்த மாதிரியான சிம்பிள் சென்டென்சஸ்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு இமெயில் கம்யூனிகேஷனில் வந்துட்டு எப்படி ஒரு சிம்பிள் 10 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம். எப்படி நம்ம மெயில் அனுப்புறதை பற்றி, இல்லை ஒரு அட்டாச்மெண்ட் கேட்குறத பற்றி, ஒரு அப்டேட்டை பற்றி, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இமெயில் அண்ட் கம்யூனிகேஷன்லேயும் ஒரு 10 சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து 30 சென்டென்சஸ் டோட்டலாக கற்றுக்கிட்டோம். நம்ம இந்த 30 யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஸ்பெஷலாக ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்ம யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் ஒரு 30 பார்த்துருக்கோம் Part 1. நம்ம Part 2 என்ன பண்ண போகிறோம், வில் பி சீங் 20 more ஈஸி சென்டென்சஸ். இன்னும் 20 சென்டென்சஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம வந்து ஜஸ்ட்டு கேட்குறதுனால மட்டும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்குறதுனால மட்டும் நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி பேசணும். நீங்கள் பேச தான் இங்கிலீஷ் வரும், கேட்குறதுனால இங்கிலீஷ் வராது. ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சென்டென்சஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆஃபீஸில் பேச போகிற 20 யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் Part 2 பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you next time.